சரியான நேரத்தில் சரியான கதை. இந்த சொசைட்டி என்னை நல்லவனாகவே இருக்க விட மாட்டேங்குது. என்னால் நானாகவே இருக்க முடியறதில்ல. இந்த சொசைட்டிக்காக என்னை நான் மாற்றிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி சமீப காலத்தில் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டேன். ஆனால் நம்மளை மாற்றிக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான தேவை இல்லை. ஆனால் வேற ஒரு விஷயம் செய்யணும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், சொல்கிறேன். ஒரு பையன் ஒரு பாம்பு தீயில எரியிறத பார்த்துட்டு பயந்து அதை போய் காப்பாற்றுறதுக்கு முயன்று அந்த பாம்பு அவன் கையை கடிச்சிருது. அந்த விஷம் கக்கின வேகத்துக்கு அவனால் வலி பொறுக்க முடியாமல் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த வலியில் கையை உதறனோடனே அந்த பாம்பு மறுபடியும் தீக்குள்ளே போய் விழுந்துருது. இப்போ மறுபடி அந்த பாம்பை காப்பாற்றுறான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியை எடுத்து அதை அந்த தீக்குள்ளேருந்து எடுத்து அப்படி விட்டுறான். இங்கே பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் அவன்கிட்ட கேட்குறாரு, அந்த பாம்பு உன்னை கடிச்சிச்சுரா, ஏன்டா அதை காப்பாற்றுற அப்படின்னா. அதுக்கு அவன் சொல்கிறான், அந்த பாம்போட தன்மை கடிக்கிறது, விஷத்தை கக்கிறது. என்னோட தன்மை உதவி பண்ணுறது, ஒருத்தவங்களை காப்பாற்றுறது அப்படின்ட்டு. இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவன் முன்னாடியே அந்த கம்பியை யூஸ் பண்ணி அந்த பாம்பை தப்பிக்க வச்சுருந்தானா அவனை கடிச்சிருக்காது. இங்கே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொசைட்டியில் நம்மளை மாற்றிக்க தேவையில்லை. ஆனால் ப்ரிகாஷனேட்டாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும், ப்ரோஆக்டிவாக இருக்கணும். யாருக்கு அன்பு கொடுக்கணும், யாருக்கு அன்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு பார்க்கலாம்.